ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனோட துணை சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சோழன் குளிச்சு முடிச்சு நேராக ரூம்குள்ளே போகும்போது நம்ம நிலா ரொம்ப ரொம்ப கட்டுப்பாக்குறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் வீட்டில் உண்மையை சொல்லலை அதானே அப்படின்னு சொல்லி, நானே சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லாட்டினா பரவாயில்லை அப்படின்னு பேகை தூக்கிட்டு கிளம்ப, இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும், நான் உங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன், எனக்காக நீங்கள் இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஆல்ரெடி பண்ணினதே தப்புன்னு சொல்கிறேன், மறுபடியும் இன்னொரு தப்பை பண்ண சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு, இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு தான் நான் வேண்டான்னு சொல்கிறேங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதையுமே சோழன் கேட்க மாட்டுறாரு. சோழன் சொல்கிறத நிலா கேட்க மாட்டுறாங்க. வெளியே ரொம்ப ஆரவாரமாக ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. நம்ம நிலாவும் சோழனும் எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கல்யாணத்தை பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறத யாரும் யோசிக்காட்டினாலும் நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பணக்கார பொண்ணு டிரைவர் இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம். இது பரவாயில்ல, பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியும், சோழனை பற்றி அது இந்த பொண்ணு இங்கே இருக்குமா, கொஞ்ச நாள் இருக்குமா அப்படின்னு, சோழனுக்கு நிறைய கோடிக்கணக்காக சொத்து வரும் போல இருக்கே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஊரில் இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது. பல்லவனும் பாண்டியனும் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, அண்ணன் சினிமா பாணியில் பயங்கர கெத்தாக இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திகா நம்ம நிலாவை ரெடி பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே அவங்க வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு டைரெக்டாக சொல்லலை, வெளியே போகிறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க லபன்னு பேசிகிட்டே இருக்காங்க. நான் ஏன் வெளியே போகணும், என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. நீங்கள் வெளியே போங்க தயவு செஞ்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறமா சாஃப்டாக பேசுகிறாங்க. சேரன் கிட்ட கொஞ்சம் லைட்டாக சொல்லும் போதே அவங்க அம்மா கத்துறாங்கன்னு சொல்லி கார்த்திகா போயிடுறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் நீ சொல்ல மாட்டேற, என்னடா சொல்லடா, நான் பேசட்டுமா அப்படின்றாரு திரும்பவும் சேரன். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஏன்னா நீ இத்தனை கேள்வி கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. திரும்பவும் உள்ளே போய் நிலா கிட்ட, அப்போது நீங்கள் இன்னமும் உங்கள் வீட்டில் சொல்லலை அதானே அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம நடேசன் வேறு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அதே கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, யார்கிட்டையும் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண முடியாது. ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ இன்னும் அதிகமாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அதனால் நம்ம சேரன் வருவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸு உள்ளே மாட்டிக்கிச்சு அதனால தான் வரல அப்படின்லாம் போய் சொன்னார். இப்போ உள்ளே போகிறாங்க. திரும்பவும் நீங்கள் இப்போ வரைக்குமே உண்மை சொல்லலை அப்படி தானே, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க போகிறதில்ல, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். நாளைக்கு எல்லோரும் முன்னாடி நீங்கள் உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, கல்யாணம் நடக்கலை ஆனால் ரிசப்ஷனில் பக்கத்தில் நின்னான்னு நினைக்க மாட்டாங்களா, இந்த தாலிக்கே எனக்கு அவமானமாக இருக்குது, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரியும், சட்டப்படி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதே என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லியிருக்கணும், அந்த பையன் அதாவது அந்த ஆஸ்திரேலியா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா கூட போகவும் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா போலீஸ்காரங்களே எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பண்ணின ஹெல்ப்பை சொல்லி காட்டுறதும் இல்லாமல் இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நிற்க வச்சுருக்கீங்க, முடியவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேரன் கொஞ்சம் வெளியே கேட்குதுல்ல, அந்த சவுண்டுக்கு சோழா அப்படின்னு உள்ளே வந்துடுறாரு. அப்போது இவங்க 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது என்னாச்சு, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா, வெளியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டையெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, நியூஸ் எல்லாம் வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை காதுலேயே வாங்கலடிலா, இல்லை நான் யாருன்னே தெரியாமல் எனக்காக இவ்வளோ விஷயங்களை பார்த்து பண்ணீங்க, நேற்று நான் இங்கே வந்தப்போ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் உங்ககிட்ட நான் உண்மையை மறைக்கிறேன்றது சரியில்லை, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னம்மா உண்மையை மறைச்சிட்ருக்கேன், எனக்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை அறுகுறையாக கேட்டுட்டு சேரன் உள்ளே வந்தார். இப்போ நிலா இருந்துட்டு சோழனை பார்க்குறாங்க. சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர் சைகையிலே சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம நிலா, என்னால் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாது, உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நான் நீங்கள் இருக்க போகிறதில்ல அப்படின்றாங்க. இருக்க போகிறது இல்லையா, எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்படின்னும், அவங்க கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டோட்டலாக சொல்கிறாங்க. அதுதான் நியூஸில் பார்த்தோமே அப்படின்றாங்க. நியூஸ்லையா, எனக்கு புரியல அப்படின்றாங்க நம்ம நிலா. இல்லைம்மா நியூஸில் வந்திருக்கு, பணக்கார பொண்ணை இந்த மாதிரி ஒரு டிரைவர் இழுத்துட்டு ஓடிட்டான், சேஸ் பண்ணி பிடிக்க முடியலன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் புகுந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் மாப்பிள்ளை தான், அதாவது சோழன் தான் வேணும்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படிமா பொய்யா இருக்கும், நீ என்னடனா பொய் கல்யாணம்னு சொல்கிற அப்படின்றாங்க.
ஐயோ! அது எங்க வீட்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அது எதுவுமே உண்மை இல்லைங்க. நான் சொல்ற உண்மைய அப்படின்னும், எனக்கு பார்த்த மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கல. அப்போ இங்க எங்க வீட்ல டிரைவரா இருந்தாரு. இவரு என்கிட்ட சகஜமா பேசுவாரு. நான் இவர்கிட்டயாவது புலம்ப முடியும்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப இவரு ஒரு ஐடியா குடுத்தாரு. "வீட்ட விட்டு போயிடுங்க. அப்பதான் இந்த என்கேஜ்மெண்ட்டு அதாவது இந்த கல்யாணம் நிக்கும்" அப்படின்னு. என்கேஜ்மெண்ட்டையும் மாப்பிள்ளைய கடத்த சொல்லி நிறுத்தினாரு. நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோம். அவங்க பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்பா வந்து உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, நீங்கள் வந்து சோழன் கூடவே இருக்கலாம் அப்படின்ட்டு. இவரும் சென்னைக்கு போயிடலாம், நான் சென்னை கூட்டு போய் உங்களை ஹாஸ்டலில் விட்டுடுறேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு சம்மதிச்சு தான், அதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது நிஜ கல்யாணம்னு அன்னைக்கு கூட எனக்கு தெரியாது. இதோ இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கிளம்பி வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. அவங்க கொடுக்கும்போது தான் எனக்கு இது நிஜ கல்யாணம்னே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னும். சட்டப்படி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவருக்குமே விருப்பம் இல்லை. நான் யாரோ அவர் யாரோ, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நான் இன்னைக்கு உங்கள் ஒய்ஃபாக வந்து அவரோட ஒய்ஃபாக வந்து நான் நின்றுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நாளை பின்ன இந்த ஊரில் இருக்கிறவங்க நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்களை இன்னும் அதிகமாக தானே பேசுவாங்க. அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம சேரனுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த இவன் ஏன் இப்படி பண்ணான்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஏன்டா உனக்கு தெரியாதா போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ண அது சட்டப்படி கல்யாணம்னு? ஏன்டா இப்படி ஒரு வேலையை பண்ண? பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சோழன் கிட்ட கத்துறாரு. ஆனால் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி வச்சிருந்தாரு. சோழன் நிலா கிட்ட போய் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனால் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் உங்களை லவ் பண்ணுறேன்லாம் சொன்னாங்க அப்படின்றாங்க. இப்போ தான் நிலாவுக்கு புரியுது. அப்போது இவன் வந்து என்னை லவ் பண்ணியிருக்கான், அதனால தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெளியே எதுவுமே சொல்கிறதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் நாளைக்கு காலையிலே எந்திரிச்சு போயிடுறேன், இன்னைக்கு நைட் மட்டும்தான் இங்கே இருப்பேன், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போவே கூட கிளம்பி போயிடுறேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரன் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ கிளம்புறது கிளம்பாதது உன் விருப்பம், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னும். இந்த ஊரில் இருக்காங்களே இவங்க எல்லாரும் எங்கள் குடும்பத்து மேலே பயங்கர பகை, நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு எங்கள் பெரியப்பா அத்தைன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி நீயும் சோழனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பொண்ணே வராது, ஒரு பொண்ணு வந்து எங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வரமாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட அவங்க எல்லாம் வந்து உங்களை வாழ்த்துறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் அதாவது இந்த வீட்டில் நல்லது நடக்குதா? என்னது இந்த வீட்டில் கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு ஆச்சரியம். அவங்களால நம்ப முடியல. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு, நீங்களும் அவரை மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னு. சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நடந்ததையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னும், நான் உன்னை கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சோழவா வெளியே அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. வெளியே போகாது இந்த ட்ரெஸ்ஸோட, நீ உள்ளவே உட்காந்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்கார வச்சுட்டு சேரன் போய் தனியாக நிற்கிறாரு. நிலா யோசிக்கிறாங்க, ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில், அதாவது சேரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அவங்க வந்து நிலாவை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்பாவால் தாங்கிக்க முடியாமல் தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, இங்கே நம்ம ஒரு வேளை இந்த கல்யாணம் நடக்கலை, பொய் கல்யாணம், சோழன் இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கான், இந்த வீட்டை நம்ம எல்லாம் பொண்ணு வரலை அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா, ஒரு வேளை ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டு இந்த வீட்டில் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற பயத்தில் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம ரிசப்ஷன் தானே, நிற்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் சேரன் வர, இங்கே பாருமா, இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம், வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்லிடலாம், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லைங்க நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நானும் சொல்கிறேன், வா என் கூட சோழா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைங்க நான் ரிசப்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தானே இருக்க போகிறேன், அதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கேருந்தே படிச்சுக்கிறேன், அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கு எப்போ சோழனை பிடிக்கலையோ, அதாவது இந்த வாழ்க்கை வேண்டான்னு நினைக்கிறியோ, இல்லை வேற ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறியோ, அப்போது நீ தாராளமாக இங்கேருந்து கிளம்பி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது. எங்கேயோ போய் கஷ்டப்படுறத தெரிஞ்சவங்க முன்னாடி இவங்க ரொம்ப கேரிங்காகவும் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க, நம்மளும் சேஃப்டியாக இருக்கலாம், வேறு எங்கேயாவது போனால் கூட அப்பாவோட ஆட்கள் வந்து நம்மளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே சந்தோஷம்தான். பட் இது எல்லாமே நடிப்பு, குடும்பமாக சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.